2000 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் சங்க லிட்ரேச்சர் நம்ம சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து அப்பவே வந்து நிறைய வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. தமிழ் ஸ்காலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொல்காப்பியமா இருக்கட்டும், சிலப்பதிகாரமா இருக்கட்டும், மணிமேகலையா இருக்கட்டும், இல்ல வந்து அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்பவே வந்து எஜுகேஷன் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தோம். பட் ஏன் இந்த எஜுகேஷன் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகல? ஏன் வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற மக்களோ இல்ல இது எங்களுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஜென்ரேஷன், எங்க அப்பா எங்க தாத்தா அவங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆரியர்களோட இன்வேஷன், இந்த ஆரியரோட இன்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் there is something called வர்ணா சிஸ்டம். இந்த வர்ணா சிஸ்டம் செட் பண்ணாங்க. வர்ணா சிஸ்டம் செட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லேண்ட்ன்றது இவங்களுக்கு இல்ல. இவங்க வந்து ஒரு யூரோப்பியன் கிளான். இவங்க வந்து தொடர்ந்து வந்து வளம் உள்ள இடங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நதிகள், தண்ணி வசதி இருக்க மாதிரி இடங்களை நோக்கி போவாங்க. இவங்க போற இடம் எல்லாமே வந்து அவங்க அந்த லேண்டை கிளைம் பண்ணி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. இதை தாண்டி அவங்க வந்து அவங்கள தவிர யாருமே வந்து அவங்க வந்து மனிதர்கள் என்ற இதுல வந்து லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தளவுக்கு அவங்கதான் மனிதர்கள், மற்றவங்க எல்லாம் வந்து மிருகங்களுக்கு ஈக்குவலண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னாச்சுன்னா, இந்த ஈக்குவாலிட்டின்றதே வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டாங்க. தேர் இஸ் நோ ஈக்குவாலிட்டி, ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா they don't respect other ethnic groups.